எக்ஸாக்டாக என்ன வருது முடிச்சிடலாம். முடிச்சிடலாமான்னு கேட்பார். முடிச்சிடலாமா அப்படின்னு. ஸோ அது ஒரு முக்கியமானதுங்கிறீங்க. சின்னதாக ஏதாவது ஸ்பாய்லர்? சார் ஆப்வியஸாக சார் இது ஸ்பாய்லர் தாண்டி இவங்க சொல்கிற இந்த ஒன் வேர்டு வந்து நான் ஸ்பாய்லராக சொல்லனாலும் they all know it will come in இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ பிளாக்ல வர விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் ஆப்வியஸ். அது இன்டர்வல் பிளாக். இன்டர்வியூ. ஓகே, எந்த காட்சி முதல்ல எடுத்தீங்க? கூலி பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ஒரு அழுத்தமான சீன் தான் சார், எமோஷனலான சீன் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படி அமைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அது அப்படி தான் எடுத்தோம். அண்ட் அதெல்லாம் ரஜினி சார் கேக் வாக் சார், அவர் பார்த்தாலே நம்ம அது விடுதலை இப்படின்னு எல்லாரும் அழுக வச்சுட்டார்ல. சின்ன வயசுல எதுக்குமே தெரியாமல் நல்லா தேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்து அவரை வீட்டு விட்டு தொடர்ந்து அழுதுட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி அது எமோஷனில் வரும்போது அது பயங்கரமாக பண்ணுவார் அந்த காம்பினேஷன் இது. அண்ட் அவரும் சத்யராஜ் சாரும் காம்பினேஷன் தான் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதுவே நீங்கள் சொன்னீங்கல்ல சிலதெல்லாம் நமக்குன்னே எழுதி வச்ச மாதிரி நடக்கும்னு. கடைசியாக 2 பேரும் நடித்தது மிஸ்டர் பாரத். ஆமாம்ல, மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2 பேர் நடிக்கிறாங்க. அந்த வருஷம் தான் பிறந்தேன் சார், 86. அந்த வருஷம் தான் பழைய விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. சோ மெனி கனெக்ஷன்ஸ். இப்போ ஆனால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ட்ரிவியா அமையுது. அது எனக்கே தெரியாமல் அது அமையிறது. இப்போ இந்த 50 years ஆஃப் ரஜினி சார் இது கூட 50 years ஆஃப் ரஜினி இல்லை, இதுவே ஒரு பெரிய இதில் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பெரிய ஒரு நடிகருடைய 50வது ஆண்டில் சார் அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 1975 ஆகஸ்ட் 10 சார். இது வந்து ஆகஸ்ட் 14 சார். ஸோ ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இது போன மாதம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அதுவே சில இதெல்லாம் அமைஞ்சது தான் சார். ஓகே, அது கமல் சார் சொல்லார். விக்ரம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அப்போ ஏவிஎம்மில் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் அந்த ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ கமல் சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஓகே இது வந்து ப்ரொடக்ஷன் இந்த இடத்த சொன்னாங்களே நீங்கள் சூஸ் பண்ணிங்களான்னு. நான் தான் சார் சூஸ் பண்ணேன், எனக்கு இந்த இடம் கரெக்டாக இருந்தது, சூஸ் பண்ணி என்ன சார் ஆச்சு. இல்லை 36 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷாட் இதே இடம் இதே ஃப்ளோர்னாரு. அப்படியா? அது எல்லாமே யதார்த்தமாக வந்து உட்காந்து யதார்த்தமாக அமைஞ்சது தான். அவங்க சொல்லினா நமக்கு எப்படி தெரியும் சார்? ஆமாம்ல, நமக்கு அது தெரியும், படம் தான் தெரியும். ஓகே. ஸோ அது வந்து யதார்த்தமாக அங்கேயே அமைஞ்சது தான். அங்கே தான் வந்து அந்த ராக்கெட் வச்சு ஃபஸ்ட் டைம் இப்படி காட்டுவாங்கல்ல, அந்த மிசைல் காமிப்பாங்களே, அந்த இடத்துல எடுத்த ஷாட்டில் தான் கமல் சார் இப்படி திரும்பி நின்று அந்த விண்டோக்கு பின்னாடி நின்றுருப்பார். அது ரெண்டும் ஒரே இடம், பட் டைம் லைன் தான் 36 years டிஃப்ரெண்ட்.